துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 95 66 83 55 99. இப்போ நம்ம இந்த செவ்வாழைக்கு எண்ணெய் கரைசலும் அடுத்து பனானா பஞ்ச் கவர், வாழைக்கு கலர் வர்றதுக்காக கவரும் நம்ம போட்டிருந்தோம். அது நிறையா பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. யூடியூப்லேயும் கீழே கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீ இதுக்கு எண்ணெய் கொடுத்தீங்க, என்ன ரிசல்ட்டுன்னு எங்களுக்கு போடவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கவர் போட்டிருந்தீங்க, அதுவும் போடவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்களால் அதை சரியாக பண்ண முடியல. ஒரு மாதமாக இந்த வாழை வெட்டிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா தவறிட்டதுனால நான் இந்த காட்டு பக்கமே வர முடியல. ஒரு 6-7 வெட்டு வெட்டிட்டு அவங்களே போயிட்டாங்க. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல, மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி 7வது வெட்டு இது நடந்துகிட்ருக்கு. இப்போ இதில் கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அது மூலம் நம்ம எண்ணெய் கரைசல் கொடுத்தனுடைய ரிசல்ட்டும் உங்களுக்கு நேரடியாக லைவாக காட்டுறேன். கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. இப்போது நம்ம செவ்வாழை அறுவடைக்கு வந்துடுச்சு. இதில் 2 விஷயங்கள் புதிதாக விஷயங்களை புகுத்தியிருக்கிறோம். ஒன்று எண்ணெய் கரைசல், இன்னொன்று பனானா பஞ்ச் கவர் 23 GSM கொடுத்துருக்குறோம். அதனால் என்னென்ன பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். எண்ணெய் கரைசல் கொடுத்துருக்குறோம். எண்ணெய் கரைசலில் வேப்பெண்ணெய் 1 லிட்டர், புங்கெண்ணெய் 1 லிட்டர், இழுப்பெண்ணெய் 1 லிட்டர், பருத்தி எண்ணெய் 1 லிட்டர், உலவு மஞ்சள் 1 லிட்டர், வெட்டிங் ஏஜென்ட்டு 1/2 லிட்டர், இதையெல்லாம் ஒட்டுக்காக கறந்து ஒரு 10,000 லிட்டர் தண்ணியில் கரைச்சி விட்டு அதை 6 ஏக்கராவுக்கு 4 டைம் கொடுத்துருக்குறோம். இப்படி கொடுத்ததுனால காய் நல்ல வெயிட் வந்திருக்கு. உங்களுக்கு நான் இடையிலேயே காட்டுறேன். 3 தார் செவ்வாழைத்தார் வச்சோம். 65 கிலோ வரலும் வந்திருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 18 கிலோ, ஆவரேஜ் வெயிட்டில் 18 கிலோ வரலும் நமக்கு வந்திருக்கு. நல்ல சைனிங் காய் இருக்குது. உங்களுக்கு நேர்லேயே பாருங்கள், நல்ல மினுமினுப்பாக இருக்குது. அதே மாதிரி எல்லா காயும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. நல்லா நெட்டு நீளமும் அதிகமாக வருது, உருட்டும் அதிகமாக வந்திருக்கு எண்ணெய் கொடுத்ததுனால. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோ 13 கிலோ தான் மற்ற தோட்டங்கள் வந்திருக்கு. நம்மளதில் பார்த்திங்க அப்படின்னா 18 கிலோ வரலும் ஆவரேஜ் வெயிட் வந்திருக்கு. இப்போது அந்த வாழைத்தார் எடுக்கிறவரே உங்களுக்கு சொல்லுவார். நான் பின்னாடி அந்த வீடியோவை நம்ம போடுறோம். மற்ற காட்டுக்கும் நம்ம காட்டுக்கு எவ்வளோ வெயிட் வந்திருக்கு அப்படிங்கிறத அவரே சொல்லுவார். நீங்கள் பாருங்கள். இவர் தான் எங்கள் வாழைத்தாரெல்லாம் வெட்டியிருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். ஆனால் மற்ற காட்டுக்கும் நமக்கும் உள்ள என்ன வித்தியாசம்? ஆனால் காய் நல்ல திடம், நல்ல குவாலிட்டி, செகண்ட்ஸ் வரதில்லை. கவர் போடங்காட்டி சைனிங், நல்ல சைனிங் வருது. மற்றதெல்லாம் எவ்வளோ வெயிட் வருங்க? மீதியெல்லாம் வேற காடு எடுத்தால் 10 கிலோ 8 கிலோ 12 கிலோ ரேஞ்ச், அவ்வளோதான். இது நம்மளுக்கு 18 கிலோ ரேஞ்ச் வருதுங்க ஆவரேஜ். நல்லா இருக்குங்களா? காய் நல்லா இருக்குண்ணா. காய் நல்லா இருக்கு. இப்போ இன்னைக்கு 61 தார் எடுத்தீங்க. 61 தார்ண்ணா. இதில் ஏதாவது ஒன்று செகண்ட்ஸ் போட்டிங்களா? ஒரு தார் கூட இல்லைண்ணா. செகண்ட்ஸ் போடல. இப்போ அடுத்து 23 GSM கவர் போட்டதுனால என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா கவர்னால ஈவனாக ஒரே கலர், நல்ல கலர் வந்திருக்கு. அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. அது நாங்கள் இப்போ தான் கவனித்து 6 வெட்டு வரலும் எந்த செகண்ட்ஸுமே வரல. 7வது வெட்டில் ஒரு 5 தார் செகண்ட்ஸு வந்திருக்கு. அது பச்சை கலர் வந்திருக்கு. அது எதனால் வந்திருக்குது அப்படின்னா, வரப்பு ஓரங்களில் நேரடியாக சூரிய வெளிச்சம் படுற இடத்துல உங்களுக்கு அந்த பச்சை வந்திருக்கு. இப்போ 4 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 பார்டர்லேயுமே நேரடியாக முதல் தார் சூரிய வெளிச்சம் படுற இடத்துல பச்சை வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நேரடியாக கவரை போட்டுட்டு அதுக்கு மேலே 2 சரவு, வாழைச்சரவு எடுத்து சும்மா மேலே சொருவி விட்டுட்டிங்கன்னா போதும். 2 சரவு நீங்கள் சொருவி விட்டுட்டிங்கன்னா போதும். ஒரு அடிப்படையான நிழல் கிடைச்சதுனாவே உங்களுக்கு பச்சை வராது. உள்ளுக்குள்ளே இருக்கிற தாரில் எக்காரணத்தை கொண்டும் பச்சை வராது. ஓரத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் கவரையும் போட்டு சருகையும் வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காய் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்குது. மேல் காய் எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி அடிக்காயும் ஈவனாக ஒரே நீளத்தில் ஒரே வெயிட்டில் இருக்குது. அதனால தான் இது 18 கிலோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காய்க்குண்டான சீதோஷண நிலை, வெளிச்சம், வெப்பம், இந்த இரண்டும் சராசரியாக விழுகிறதுனால பச்சை குறையுது, காய் வெயிட்டு வருது. இப்போ சருகு வைக்கும்போது என்ன மைனஸ் அப்படின்னா, இந்த தோணப்பச்சை மாதிரி உங்களுக்கு டாட்டாக பச்சை பச்சையாக
வரும். அதில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சருகு உரையிற இடத்துல கீறலாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வராது. அப்படியே மேனி வந்து சிகப்பாக ஒரே அழகான மேனியாக இந்த வாழை தோற்றமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரிகளுக்கும் பிடிக்கும், அதை வாங்கக்கூடிய வாடிக்கையாளருக்கும் நல்லா பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இன்னொரு சின்ன தவறு நடந்திருக்கு. என்ன தவறு அப்படின்னா, நான் அந்த 1 மாதமாக நான் போகலை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, ஒரு சில தார்கள் ஒரு 1000 தார் போட்டிருக்கேன்னா ஒரு 10 தார் 5 தார் வந்து அந்த காத்தடிச்சு மேல் பகுதி வந்து மடங்கி தெரிகிற மாதிரி வந்துருச்சு. மேல் பகுதி தார் வந்து டைரெக்டாக சன்லைட் படுற மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் தோட்டத்துக்கு போகும்போது நல்லா பார்த்து வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த மாதிரி ஏதாவது விலகி இருந்தால் மறுபடியும் மேலே எடுத்து போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. இப்போ இதுக்கு ஆயில் மட்டும் நான் கொடுக்கல, பண்ணாரி அம்மனுடைய பயோஜெல்ஸ் கொடுத்தோம், ஹியூமிக் ஆசிட் கொடுத்தோம், அமினோ ஆசிட் கொடுத்தோம், அப்புறம் நுண்ணூட்டங்கள் கொடுத்தோம், அப்புறம் சூடோமோனாஸ் விரிடி பேசோலோமைசஸ் இதெல்லாம் கொடுத்து வேரல்களை எல்லாம் கட்டுப்படுத்தி தான் நம்ம கொடுத்தோம். வெறும் ஆயில் மட்டும் கொடுக்கல. இப்போது இந்த மாதிரி ஜெல்லு, சூடோமோனாஸ் விரிடி பேசோலோமைசஸ் மற்றும் இந்த ஆயில் இதெல்லாம் கலந்து கொடுத்தனால தான் இந்த ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம வெறும் ஆயிலை ஃபுல்லாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஜெல்லு மற்ற உரங்கள் கொடுங்க, அது கூட ஆயிலும் கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆழமாக நான் பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை. தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண் நிலையம், ஒரு செருக்கிளை. மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு. நன்றி.